அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஜில் வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நேற்று மானிய கோரிக்கை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதாவது மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள், ஒரு பட்ஜெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவை கூடும். அவை கூடுனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க இவ்வளவு தொகை எங்களுக்கு வேணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதன் மீது ஒரு விவாதம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்படி விவாதம் நடக்கிறப்ப நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கோதாவரி காவேரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? கோதாவரி காவேரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஓகேவா? சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேங்களா? நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இந்த கோதாவரி காவேரி ப்ராஜெக்ட்டுக்கு லிங்க் கொடுத்து ஆல்ரெடி டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது பழைய நியூஸ். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நியூஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த கோதாவரி ரிவர்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு 148 டிஎம்சி 10 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒரு 148 டிஎம்சி தண்ணி நமக்கு திருப்பி விட போறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த கோதாவரி காவேரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். எப்படி லிங்க் பண்ண போறாங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், நமக்கு மணிமுக்த நதி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேங்களா? காவிரிக்கு கொஞ்சம் பக்கம் இந்த கல்லணை ரீஜன்ல, ஓகேவா, சாரி கட்டளை ரீஜன்ல இருக்கு. ஓகேவா? சோ கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், அடுத்தது அந்த மணிமுக்த நதி, அடுத்தது காவேரி. இதுதான் இந்த லிங்கிங் ப்ராஜெக்ட். இதுதான் இந்த ப்ராஜெக்ட் பேரு, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், மணிமுக்த நதி, காவேரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். அதை ஷார்ட்டா நம்ம கோதாவரி டு ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் மட்டும் வச்சு நம்ம கோதாவரி டு காவேரி அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? சோ 148 டிஎம்சி தண்ணியை நமக்கு கோதாவரியிலிருந்து திருப்பி விட போறாங்க. அது இந்த வழியா தான் இப்படி வரப்போகுது, காவேரிக்கு வரப்போகுது. இதுல தமிழ்நாட்டுடைய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 41 டிஎம்சி. ஓகேவா? 41 டிஎம்சி தண்ணி நமக்கு தமிழ்நாட்டுடைய பங்கா இருக்கு. இதுல சென்னை மாநகரத்துக்கு மட்டுமே ஒரு 10 டிஎம்சி தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விவாதம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேவா? நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோதாவரி காவேரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் என்னென்ன நதிகள்லாம் இருக்கு, கிருஷ்ணா, பெண்ணார், மணிமுக்த நதி, அடுத்தது காவேரி. ஓகேங்களா? சோ இதுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய நதிகள்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இது மூணும் நமக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா 148 டிஎம்சி தண்ணி கொடுக்க போறாங்க. இதுல தமிழ்நாட்டுடைய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா 41 டிஎம்சி. ஓகேவா? யார் இது, யாருக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த ஏஜென்சிக்கு கீழே தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? சோ இதெல்லாம் நம்ம பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு திட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான ஒரு திட்டம், காவேரி நதியை மறுபுனரமைப்பு பண்ண போறாங்க. அததான் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் பேர் நடந்தாய் வாழி காவேரி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி வாட்டர், காவேரி ரிவரை கன்சர்வேஷன் அண்ட் ரீஜுவனேஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். ஓகேங்களா? கன்சர்வேஷன் அண்ட் ரீஜுவனேஷன் ஆஃப் காவேரி வாட்டர், இதுதான் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? காவேரி நதியை மறுசீரமைப்பு மறுபுனரமைப்பு பண்ண போறாங்க. ஓகேவா? கன்சர்வ் பண்ணி ரீஜுவனேட் பண்ண போறாங்க. அப்ஜெக்டிவ் அதுதான். ஓகேவா? நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிற திட்டம், அதனுடைய அப்ஜெக்டிவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஒவ்வொரு திட்டமும் பாக்குறப்ப அந்த திட்டத்தின் பெயர் என்ன, அந்த திட்டத்துல என்ன பண்றாங்க, அந்த திட்டத்தின் அந்த திட்டத்துல அதெல்லாம் பண்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, என்ன அப்ஜெக்டிவ் வச்சு பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இந்த ஸ்கீமை சொல்லலாம். ஓகேங்களா? புதுமை பெண் திட்டத்தை சொல்லலாம். இந்த புதுமை பெண் திட்டத்துல என்ன பண்றாங்க, ஆக்சுவலி 1000 ரூபாய் அரசு பள்ளி மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க. சோ அது திட்டத்துல பண்ணக்கூடிய விஷயம். அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1000 ரூபாய் கொடுக்கறனால பெண்கள் உயர்கல்வியில பெண்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க போறாங்க. ஓகேவா? So gross enrollment ratio of women in higher education அதை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக 1000 ரூபாய் அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. சரியா? சோ அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா அந்த திட்டத்துல என்ன பண்றாங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத பாக்குறோம். சோ அது மாதிரி இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிறது கன்சர்வேஷன் அண்ட் ரீஜுவனேஷன் ஆஃப் காவேரி ரிவர் அப்படிங்கிறது அந்த திட்டத்தின் நோக்கம். அந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்களேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீவேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அந்த கரையோரங்களை நம்ம டெவலப் பண்ண போறோம். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு ரிவர் வெள்ளம்லாம் ஊருக்கு உள்ள வராம தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கரையோரங்களை டெவலப் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்கு
ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத பண்ண போறோம். அடுத்தது ரிவர் சர்ஃபேஸ் கிளீனிங் அப்படிங்கறத பண்ண போறாங்க. ஓகேவா, நமக்கு இந்த கருவேல மரங்கள்லாம் காவிரி ஆத்துக்கு நடுவில் பார்த்தோம்னா அங்கங்க தேவையில்லாத அந்த தாவரங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் சர்ஃபேஸை கிளீன் பண்ணி தண்ணி வர்றப்போ, ஓகேங்களா, மழை பெஞ்சு தண்ணி வரப்போ நீட்டா போகிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. அடுத்தது பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அண்ட் அவேர்னஸ் கிரியேஷன் அப்படிங்கிற இந்த மாதிரியான அம்சங்கள் கொண்டதுதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கறத நம்ம மேலோட்டமா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இந்த காவேரி நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிற திட்டம் இதை பண்ண போறாங்க. அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் டைரக்டரேட் அவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கீழே வராங்க. ஸோ அவங்க தான் இந்த தொகையை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 934.3 crores அப்படிங்கிறத இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஓகேவா, சமீபத்தில் நம்ம குரூப் 4 கொஸ்டின்ல பார்த்துருந்தோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்றது. அதனாலதான் நம்ம அமௌண்ட் இப்பெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ 934.3 crore rupees வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஷேரிங் பார்த்தோம்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற இந்த ரேஷியோல இருக்க போகுது நமக்கு. ஓகேவா, அதுதான் 60:40 அப்படிங்கிற பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நடந்தாய் வாழி காவேரி திட்டம் அதுல எவ்வளவு தொகை செலவு பண்ண போறாங்க, அடுத்தது அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரிங்களா, ஸோ முக்கியமான ஒரு திட்டம். ஓகேவா, அடுத்தது பாக்குறப்போ இது ஒரு புதுமையான விஷயம். ஓகேங்களா, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலிஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஃபென்ஸ் இன் கேரளா சீக்ஸ் டு எண்ட் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு. எலிஃபென்ஸ், ஓகேவா, ஃபென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எலினா எலிஃபென்ட் காரிடார்ல போடக்கூடிய ஒரு ஃபென்ஸ், அதுதான் எலிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீனிங்ல வச்சிருக்காங்க பேர். ஓகேவா, சோ மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கறது இந்த இடத்துல முக்கியம். ஓகேவா, நமக்கு உயிரினங்கள், அதாவது விலங்குகள்லாம் பார்த்தோம்னா, உயிரினங்கள்னு சொல்லக்கூடாது, விலங்குகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு மனிதர்கள் வாழும் பகுதிக்கு இரைகளை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். ஏன் உயிரினங்கள் அந்த விலங்குகள் எல்லாமே மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வருதுன்னா இரையை தேடி வராங்க. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணீர், இந்த மாதிரியான காரணங்களுக்காக அந்த விலங்குகள் எல்லாமே மனிதர்கள் வாழும் பகுதிக்குள்ள வராங்க. இதே யானை நடமாட்டம் அதிகமா அந்த கிராமத்தில் இருக்கு அப்படிங்கறத கேள்விப்படும், செய்திகள்ல பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிராமங்கள் எல்லாமே அந்த யானை வழித்தடங்கள்ல அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, எலிஃபென்ட் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலிஃபென்ட் வந்து ஒவ்வொரு சீசனா மைக்ரேட் ஆயிட்டே தான் இருக்கும் கூட்டம் கூட்டமா. அப்படிங்கிறப்ப அதனுடைய வழித்தடத்துல அந்த வில்லேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அந்த ஒரு மோதல் இருக்க தான் செய்யும் நமக்கு. ஓகேங்களா, அதுதான் நம்ம மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றோம். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த ஒரு இன்டராக்ஷன், இதான் நம்ம மோதல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளால புதுமையா அந்த வனத்துறையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவும் சேர்ந்து புதுசா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா AI பேஸ் பண்ணி, ஓகேவா, AI பேஸ் பண்ணி ஒரு ஃபென்ஸ் அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க. நமக்கு நார்மலா ஃபென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒன்னு கம்பி வேலியா போட்டு வச்சிருப்பாங்க. அது இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபென்சிங் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அது AI ஃபென்சிங்கா மாறிடுச்சு. என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா, சோ AI ஃபென்சிங் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேரளாவோட வனத்துறை. ஓகேவா, கேரளாவோட வனத்துறையும் ஒயிட் எலிஃபென்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தனியார் நிறுவனமும் சேர்ந்துதான் இந்த எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கறத உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னா வயநாட் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கேரளால வயநாட் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதுதான் நமக்கு தேவை. ஓகேவா, the fence has sound and alarm lights installed to keep the elephants from approaching the regions around the barrier. ஸோ அந்த ஃபென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா எலிஃபென்ட் அந்த ஃபென்ஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னா லைட் எரிய ஆரம்பிக்கும், அதே மாதிரி அலாரம் பெல் அடிக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதனால என்ன ஆகும், அந்த ஃபென்ஸ் கிட்ட எலிஃபென்ட் வராம வேற வழிகளை தேடி போயிடும். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த ஃபென்ஸ் கிட்ட எலிஃபென்ட் இருக்கு அப்படிங்கறத அந்த சைடு வரக்கூடிய பொதுமக்களுக்கு, ஃபென்ஸுக்கு இந்த பக்கம் எலிஃபென்ட் இருக்கு அப்படிங்கறத ஃபென்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் வகையில அலாரம் பெல்ஸ் அந்த மாதிரியான லைட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா, வேற என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேமராஸை வந்து செட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த ஃபென்ஸ் ஃபுல்லா கேமராஸ் வந்து பர்டிகுலர் இன்டர்வல்ஸ்ல செட் பண்ணிருக்காங்க. இந்த கேமராஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு எலிஃபென்ட்டோட நடமாட்டம் அந்த ஃபென்ஸோட 50-60 மீட்டர் கிட்ட வந்துருச்சு. இப்போ இதுதான் ஃபென்ஸ்னா ஒரு 50 மீட்டர் கிட்ட எலிஃபென்ட்டோட நடமாட்டம் இருக்குன்னா அதை கேப்சர் பண்ணி டைரக்டா எங்க அனுப்பும் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிடும். ஓகேவா, அந்த ரீஜனோட ஃபாரஸ்ட் டிவிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிடும். ஸோ அங்கிருந்து ஆட்கள் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற நடவடிக்கைகளை எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ ஒரு புதுமையான விஷயம், அப்ரிஷியேட்டபிள்
திங்கா இருக்கு. ஓகேவா? ஸோ ஹியூமன் அண்ட் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இனோவேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேவா? மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டை தடுக்கிறதுக்காக கேரளா அரசாங்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தோட சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவா இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டெக்னாலஜியை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை பத்தி நமக்கு ஏதாவது கொஸ்டின் வருது. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த எலிஃபண்ட் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யானை வழித்தடங்கள்ல நிறைய பகுதிகள் அமைஞ்சிருக்கு. அதை பத்தி தமிழக அரசாங்கம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கமிட்டி போட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் சமீபத்தில் நம்ம பார்த்திருப்போம், தினமணி படிக்கிறப்போ பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு எலிஃபண்ட் காரிடார்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, யானை வழித்தடங்கள் எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்கு, அந்த கமிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சமீபத்தில் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படிங்கறத சொல்லலாம். மே ஆர் மே நாட் பி தான். ஓகேவா? ஸோ அப்படி வர்றப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சஜஷன்ல கொடுக்கலாம். ஓகேவா? சூப்பரா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை சஜஷன்ல கொடுத்தோம்னா கேரளால பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சட்டம், ஒரு ஆக்டை பத்தி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போன வருஷம் 2023 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த எக்ஸாம்ல எல்லாம் சீட் பண்ணுவாங்க. நார்த் இந்தியால எல்லாம் பார்த்துருப்போம், வீடியோல ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்போம். இந்த மாதிரி எக்ஸாம் பார்த்து எழுத விட்டுருவாங்க. இன்விஜிலேட்டர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை வந்து தவிர்க்கணும், தடை பண்ணணும், அந்த ஒரு பிராக்டிஸை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் தான் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த சட்டத்தின் படி பார்த்தோம்னா நமக்கு சீட் பண்ற ஒருத்தருக்கு 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். இல்ல இந்த சீட்டிங்க்கு உதவி பண்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம். இந்த மாதிரியான நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த சட்டத்துல அம்சங்களா இருக்கு. பேசிக்கா 2 அம்சங்களை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. 5 வருஷம் சிறையில போடலாம், இல்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து நமக்கு ஃபைன் அப்படிங்கறத போடலாம் அப்படிங்கிற சில அம்சங்களை நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த சட்டம் பார்த்தோம்னா ஜூன் 21, 2024 இருந்து அமலுக்கு வருது அப்படிங்கிற செய்தியை மத்திய அரசாங்கம் நேற்று சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஜூன் 21, 2024 இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வரப்போகுது. பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் 2024 அப்படிங்கிறது நமக்கு நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஜூன் 21, 2024 இருந்து இப்படி ஒரு சட்டம் நமக்கு நடைமுறைக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஏன்னா சமீபத்தில் இந்த நீட் பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலே, ஓகேவா, அவங்க தான் இந்த முக்கியமான எக்ஸாம்ஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ ஃபுல்லா. ஓகேவா? ஸோ அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த விஷயம் வந்து இந்த ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு ஆக்டை பற்றி. ஸோ கடைசியாக பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பேஜுக்கு வரப்போ அர்மேனியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அர்மேனியா, டர்க்கி, அசர்பைஜான் இவங்கெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள். ஓகேவா? முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு சோவியத் ரஷ்யாவோட இருந்த நாடு தான் அர்மேனியா அப்படிங்கிற நாடு, அசர்பைஜான் அப்படிங்கிற நாடுலாம். ஸோ இப்போ அர்மேனியா அப்படிங்கிற நாடு தனி நாடா இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அர்மேனியா அப்படிங்கிற இந்த கண்ட்ரி பாலஸ்தீன் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? இஸ்ரேல் பாலஸ்தீன் எல்லாமே நம்ம நிறைய டைம் பார்த்த ஒரு விஷயம் தான். பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு தனி நாடா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அர்மேனியா ரெகக்னைஸ்ட் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி செய்தியில பார்க்குறோம் நம்ம. ஓகேவா? அர்மேனியா அப்படிங்கிற நாடு பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த பகுதியை ஒரு நாடா வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சமீபத்தில் நடந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஐநா சபையில பாலஸ்தீனை ஒரு முழு உறுப்பினராக ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு அல்ஜீரியா ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த தீர்மானம் நிறைவேறலைனாலும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது வலுத்துட்டே வருது. ஓகேவா? இன்டென்ஸ் ஆகிட்டே வருது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் போன மாசம் பார்த்தோம்னா நமக்கு 3 நாடுகள், ஸ்பெயின், அயர்லாந்து அண்ட் நார்வே, சின் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம். நம்ம நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்தோம், ஹிந்து பேப்பர்ல தான் பார்த்தோம். ஸ்பெயின், அயர்லாந்து அண்ட் நார்வே இந்த 3 கண்ட்ரியும் என்ன பண்ணியிருந்தாங்க, பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு நாடா ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் இப்ப அர்மேனியா அப்படிங்கிற நாடும் பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு தனி கண்ட்ரியா வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்ப தனி கண்ட்ரியா ஒவ்வொரு நாடா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு ஹை சப்போர்ட் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே முன்னாடி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாலஸ்தீனை நோக்கி அவங்களோட
அந்த ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரியா? ஸோ இந்தியா அப்போ பாலஸ்தீனை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா? முக்கியமான கேள்வி, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது தேவை. இந்தியா பாலஸ்தீனை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, நம்ம 1988 பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை தனி நாடா ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்தியா எப்போ ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1988. சமீபத்தில் ஒரு 4 கண்ட்ரிஸ் இந்த ஒரு 2 மாச கேப்லேயே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியா எப்போ ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத. ஸோ 1988 இந்தியா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த கடைசி செய்தி இதுதான். ஓகேவா? ஸோ நிறைய நியூஸஸ் பார்த்துருந்தோம் இன்னைக்கு. நம்ம வாட்டர் டிபார்ட்மெண்ட் வச்சே 2 செய்திகள். அடுத்தது எலிஃபென்ஸ் அப்படிங்கிற புது கான்செப்டை பத்தி பார்த்துருந்தோம். ஏஐ பேஸ்டு ஸ்மார்ட் ஃபென்ஸ் அப்படிங்கிறது அது மேன் அனிமல் கான்ஃபிளிக்டை எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது, பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ செய்தியை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.